சவுக்கு சங்கர் யார், எந்த அடிப்படையில் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு? அரசு ரகசியங்களை திருடி வித்தது தான் இந்த சவுக்கு மீடியா. இந்த சவுக்குன்ற அடைமொழி உங்களுக்கு எப்படி வந்துச்சு தெரியுங்களா? சட்ட ரீதியாக நான் எப்படி இயங்கணுன்றது அவர் எனக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரியும் பேசினார். லிசன் அப்படின்னு நம்மளை சொல்கிறது, இவர் என்னமோ கிளாஸ் மாஸ்டர், நம்ம ஏதோ ஸ்டூடெண்ட் மாதிரி. அது எப்படி இடி அப்படி ரைட்டிங்கில் கொடுக்க முடியும்? கொடுத்து தான் டைப் பண்ணி தான் இல்லை கையெழுத்து போட்டு தான் அனுப்பிச்சிருக்காங்க. எப்படி அனுப்ப முடியும்னு இடி கேட்க வேண்டிய கேள்வியை நம்மளை கேட்டாக்கா? கிளைக்கு மேலே வர ஒரு இலை குற்றம், காஞ்சு போன கீழே விழுந்த இலை குற்றம் மாதிரி அவர் பேசுகிறார். இலக்கணம் இல்லாமல் தலக்கணத்தோடு பேசக்கூடாது. தவறான செய்தி வெளியிட்டால் பிரஸ் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள். சவுக் சங்கர் ஒத்துக்க மாட்டார்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவரோட மீடியாவை தான் பேன் பண்ணணும். ஓப்பனாக நான் இதுக்கான கம்ப்ளைண்ட்டை பண்ணி சவுக்கு மீடியாவை கண்டிப்பாக பேன் பண்ணுறதை பண்ணியே தீருவோம். இருக்கும் உண்மையை அப்படியே நேர் எதிர்மறையாக தெரிவிப்பது. பி தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் பார்க்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் திருமதி பிரவீனா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். சேலம் ஆத்தூர் விவசாயிகள் ஒரு சம்பவம் பரபரப்பாக பேசப்படுது சோஷியல் மீடியாவில். என்ன உண்மைத்தன்மை அங்கே நடந்தது? மத்திய அரசு கண்ட்ரோலில், நிதி அமைச்சக கண்ட்ரோலில் இயங்கிறது தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்கிற மத்திய அரசுடைய அமலாக்கத்துறை. இந்த அமலாக்கத்துறை இந்திய வரலாறு காணாத வகையில் ஒரு ஏழை விவசாயிகளுக்கு, எங்கோ ஒரு மலைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பியிருக்கு. அந்த சம்மன் எதை குறிப்பிட்டு அனுப்பியிருக்காங்கன்னா, மணி லாண்ட்ரிங் ஆக்ட், அதில் நடந்த குற்றம், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் நடந்த குற்றம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஒரு ஏழை விவசாயிகள் எப்படி மணி லாண்ட்ரிங் பண்ண முடியும்? ஏன்னா மணி லாண்ட்ரிங் அப்படின்றதே கருப்பு பணம், அது கொஞ்சமாக இருந்தாலும் அதை சிஸ்டமில் உள்ள நுழைச்சி லாண்ட்ரிங் பண்ணிகிட்ருக்க மாட்டாங்க. அதிகமாக மூட்டை மூட்டையாக பெரிய லெவலில் கருப்பு பணம் இருந்தால்தான் அதை சிஸ்டமில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது மணி சர்க்குலேஷன், பண சுழற்சியில் இந்த பக்கம் அது வெள்ளை பணமாக வர வரைக்குமா பல கைமாறும், பல விதமான குற்ற செயல்களை தாண்டி வரும். இதுதான் மணி லாண்ட்ரிங். அப்போது அந்த சிஸ்டமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலேருந்து, பிளாக் மணிலேருந்து அது ஒயிட் மணியாக வர வரைக்குமா நடுவில் பல இடங்களில் கைமாறும். அதாவது பணமாக இருக்கிறது கோல்டாவோ இல்லை வேறு பொருட்களாகவோ, ஒரு உல்லாச பயணத்திற்கான பில்லாகவோ பதுக்கி வைக்கப்படுற, இப்படி ஏதோ ஒன்று பதுக்கி வைக்கப்படுறதோ, வேறு ஏதாவது ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், இந்த மாதிரிலாம் பெரிய ரகத்தில் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்படும் போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான தொகை உங்களுக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு பண முதலைகளிடம் கேட்க வேண்டிய கேள்வியை, மிகப்பெரிய அரசியல் புள்ளிகளிடம் கேட்க வேண்டிய கேள்வியை இந்த ஏழை விவசாயிகளிடம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியது தான் ஒரு அதிர்ச்சி அளிக்கும் தகவலாக இருந்தது. அந்த ஏழை விவசாயிகளை சம்மன்ஸ் கொடுத்தாங்க. எதுக்காக சம்மன்ஸ் கொடுக்குறாங்க? விசாரிக்கணும்னு. அப்போ அந்த ஏழை விவசாயிகள் சேலம் ஆத்தூர் ராமநாயக்கன் பாளையத்திலேருந்து இடி முன்னாடி அப்பேர் ஆகுறாங்க. நாங்கள் கொண்டு போய் நிறுத்துகிறோம். அப்போது வழக்கறிஞரோட ஆஜரான ஒரு ஏழை விவசாயிகளை மணி லாண்ட்ரிங் ஆக்ட், அந்த மணி லாண்ட்ரிங் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கறிஞரோடு அனுமதித்து விசாரணை பண்ண ஏன் இடி முன் வரலை? சம்மன் அனுப்பியது குற்றம். வழக்கறிஞர்களோடு அப்பியரான ஒரு விவசாயிகளை இதை நிறைய பேர் பொது வெளியில் தனியாக விசாரிக்கணும்னா, தனியாக விசாரிப்பது
குற்றங்கள் எல்லாம் நிரூபணம் பண்ணப்பட்ட பிறகு இப்போது போலீஸ் கஸ்டடியிலலாம் எடுத்து விசாரிக்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி வந்து நீதிமன்ற விசாரணை அப்படியெல்லாம் விசாரிக்கும் போது அதற்கான நீதிமன்ற உத்தரவை முறைப்படி பெற்று அப்புறம்தான் அந்த தனிப்பட்ட விசாரணை எல்லாம் பண்ண முடியும். இப்போ சம்மன்ஸ் அனுப்பும்போதே அவங்கள வந்து டார்ச்சர் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு வெக்ஸேஷியஸ் சம்மன், குற்றமே இல்லாத ஒரு நபருக்கு சம்மன் அனுப்பியது தவறு. இப்போ நாங்கள் ஒன்லைனில் தான் போடுறோம், குற்றமே நடக்கப்படாத ஒரு இடத்தில் நீ எதுக்காக சம்மன் அனுப்பின? ஒரு சாதாரண விவசாயி, நாங்கள் அந்த காணொளி காட்சியெல்லாம் பார்த்தோம். ஒரு கோமணம் கட்டிட்டு ஒரு அப்படி தான் இருக்கார். அவரை பார்த்தா ஒரு 1000 ரூபா முழுசாக பார்த்த மாதிரி கூட தெரியல. அந்த அளவுக்கு தான் அவர் நடக்கிறதும் அவர் பழகிறதும் தெரியுது. ஒரு பிஎம்எல்ஏ ஆக்ட் ஒரு சாதாரண விவசாயிகள் மீது போடப்படுதுன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்க? இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 3 வருஷமாக அவங்க நிலம் வந்து பயிர் பண்ண விடலை, பேரன் லேண்டாக கிடக்குது, விவசாயம் செய்யாமல் தரிசு நிலமாக அப்படியே கிடக்குது. அப்போது இந்த நிலத்தை கொடுத்து விட்டு வெளியேறு அப்படின்னு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து நிலத்துக்காரர் பாஜக கிழக்கு மாவட்ட செயலாளர் குணசேகரன் மற்றும் ஆத்தூர் கோர்ட்டில் இருக்கக்கூடிய பாஜக வக்கீல் வந்து இவங்களை மிரட்டுறாங்க. வக்கீலுங்களும் அதில் ஜாயின் பண்ணி இவங்களை மிரட்டுறாங்க. மிரட்டும் போது அந்த நிலையில் தான் அந்த வழக்கில் நான் உள்ளே போகிறேன். வழக்கில் உள்ளே போய் 3 மாதத்துக்கு பிறகு தான் இந்த சம்மன் ஆல் ஆஃப் அ சடன் வருது. அப்போது தான் நான் அந்த சம்மனை எடுத்துகிட்டு நேராக அந்த இடத்துக்கு ஆய்வு பண்ணுறதுக்கு போகிறேன். இன்வெஸ்டிகேஷன் நானே போய் பண்ணிவிட்டு எதனால் இதை அனுப்பியிருக்காங்கன்னு சரி அதை அமலாக்கத்துறையிடமே கேட்டுருவோன்னு சொல்லி ஃபார்மர்ஸை நேராக அமலாக்கத்துறைக்கு கொண்டு வந்தாச்சு. அங்கே வழக்கறிஞர்களை உள்ளே விட மாட்டோம், நில ஆவணங்களோடு மட்டும் விவசாயிகள் உள்ளே வர வேண்டும் என்று அமலாக்கத்துறை மிரட்டுனாங்க. பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனை. வழக்கறிஞர்களை வக்கீலுங்களாம் விட்டுருங்க, டாக்குமெண்ட்ஸ் லேண்ட் டாக்குமெண்ட்ஸோட நில ஆவணங்களோடு நீங்கள் மட்டும் உள்ளே வாங்கன்னு எதுக்காக ரிதேஷ்குமார் டீம் சொன்னாங்க? அது சட்ட முறைகேடு தானே. இப்போ அமலாக்கத்துறைனா அதோட பவர்ஸ் என்னன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க, அமலாக்கத்துறைனா அவங்களோட கடமை என்னன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாம் தெரிஞ்சு தான் பேசிகிட்ருக்கோம். அமலாக்கத்துறைக்குன்னு ஒரு சட்டம் நாட்டில் இயற்றப்பட்டு இருக்கிறது. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட், ஃபியூஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபென்சஸ் ஆக்ட், அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட், இந்த மாதிரி சில குறிப்பிட்ட சட்டங்கள் வந்து அமலாக்கத்துறை அது சம்மந்தப்பட்ட குற்றங்களை அவங்க விசாரிப்பாங்க. இதை வந்து புரிஞ்சிக்காமல் இதுக்கு ரிலேட்டட் ஆக்ட்ஸ் நிறையா இருக்கும். டெரரிசம் ஆக்டு, இந்த ஸ்மக்லிங் ஆக்டு, இந்த ஃபேக் கரன்சி அடிக்கிறது, இப்படி அது அந்த குற்றங்கள் சம்மந்தப்பட்டும் விசாரிப்பாங்க. வைல்ட் லைஃப் சம்மந்தப்பட்டது, வனவிலங்கு சம்மந்தப்பட்டது, இப்படி விசாரிப்பாங்க. ஆனால் அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கு அங்கே காட்டெருமைகள் தேவையில்லை, பைசன் தேவையில்லை. அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கு பணப்புழக்கம், கருப்பு பணப்புழக்கம், கருப்பு பண சுழற்சி தான் வேணும். இடி சம்மன் அனுப்பினால் அங்கே பிளாக் மணி சர்க்குலேஷன் இருக்கணும். கருப்பு பண புழக்கமும் பரிமாற்றமும், அது பணமாகவோ நகையாகவோ கோல்டாகவோ சொத்தாகவோ அல்ல வேறு ஏதாவது பொருளாகவோ, பணத்தை கொடுத்து ஆள் கடத்தல் பண்ணுறது, பணத்தை கொடுத்து கள்ளக்கடத்தல் பண்ணுறது, இப்படி ஏதேனும் ஒன்று நடந்திருக்கணும். இல்லை, இடி அங்கே விவசாயிக்கிட்ட வர்றதுக்கான முகாந்திரம் என்ன இருக்குது? அவர் ஏதாவது சொத்து மதிப்பு தாராளமாக வச்சுருக்காரா, இல்லை இவரை ஏதாவது பயமுறுத்தல் பேரில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க? இடி இந்த விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்புவதற்கான முகாந்திரமே இல்லைன்றது தான் என்னுடைய ஆணித்தரமான வாதம். சப்ஸ்டன்ஸே இல்லாமல் தான் இதை அனுப்பிச்சிருக்காங்க. எதனால் அனுப்புகிறாங்க? நில அபகரிப்பு பண்ணுறதுக்கு தான். இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கேட்குறேன். இதுக்கு பின்னாடி இருப்பது பிரதான் மந்திரி அலுவலகம், பாஜகவினர் தான். ஒரு சாதாரண மாவட்ட செயலாளர்னு சொன்னீங்க, பிரதான் மந்திரி போகிறீங்க. அதாவது மாவட்ட செயலாளர் சொல்வதை இடி ஆஃபீஸர் எல்லாம் கேட்க மாட்டாங்க. இது அதுக்கு மேலே ஒரு பிஜேபி சிஸ்டம் அங்கே இறங்கி இருந்தால் மட்டுமே. அப்போ மேலிடம் சொல்வதை தானே ஒருத்தர் கேட்பாங்க, கீழிடம் சொல்வதை கேட்க அளவுக்கு நம்ம இந்தியாவில் இருக்காங்களா யாராவது? எனக்கு தெரியல அப்படி எதுவும் இல்லை. ஒரு மேலிடம் சொல்வதை தான் கேட்பாங்க. இப்போ எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு விவசாயி, ஒரு சாதாரண மனுஷன்,
அவரை குறிவைக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போது நீங்கள் இந்த பேட்டி எடுக்க வரீங்க, இந்த பேட்டியை டிசைட் பண்ணுறது உங்களுக்கு நீங்களாக இருக்கலாம், இல்லை அல்லது உங்களுக்கு மேலிடமாக இருக்கலாம். உங்களுக்கு கீழே வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கேட்டு இதை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவீங்களா? இல்லை. அதுதான் மேட்ரு, அவ்வளோதான். யாருமே தனக்கு மேலே உள்ள அதிகாரிகள் கட்டளையிடுவதை வைத்து தான் இயங்குவாங்க. கீழே உள்ள இருக்கவங்க சொல்கிறதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இல்லை, குறிப்பாக அந்த விவசாயியோட நிலத்தை டார்கெட் இது இந்த விவசாயியோட நிலத்தை மட்டும் டார்கெட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தால் இடி நுழைஞ்சிருக்கவே மாட்டாங்க. இது பாஜக உத்தரவின் பேரில், நரேந்திர மோடி பாஜக அலுவலக உத்தரவு பேரில் இடி வந்து இந்த நிலத்தை கேப்சர் பண்ணுறாங்கன்னா, இந்த மவுண்டனை சுற்றி, அதாவது நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன், ராம் ராம் அப்படின்றது பாஜகவினருடைய ஒரு கொள்கையாக இருக்குது இல்லைங்களா. அவங்க வந்து எல்லாத்துலேயும் பேர் ராசி பார்ப்பாங்க. பேர் இவ்வளோ பிரச்சனைக்கு அந்த ராம்ன்ற பேர் தான் காரணம். பேர் ராசி பார்த்துட்டு இந்த இந்த இடத்த சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகே இந்த ப்ராஜெக்டில் நம்ம இறங்கலாமா வேணாமா அப்படின்னு பார்க்குறாங்கன்னா, அந்த பேர் என்னன்னு கேட்குறாங்க, ராம் நாயக்கன் பாளையம். இந்த விவசாயிகள் பேர் என்னன்னு கேட்குறாங்க, கண்ணையன் கிருஷ்ணன். ஓகே, ராமாயணமும் நம்மக்கிட்ட வருது, மகாபாரதமும் நம்மக்கிட்ட வருது. அகண்ட பாரதத்தை உருவாக்குறதுக்கு நம்ம குட்டி குட்டியாக எல்லாத்தையும் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தாங்க இது. யாருக்காக இந்த நிலத்தை பிடிக்க முயற்சிக்கிறாங்க? அது பாஜகக்காக தான். பாஜகவில் வியாபாரிகள் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் கார்பரேட்டோட டைப் போட்டு தான் இதை பண்ணுறாங்க. மாவட்ட செயலாளர் ஒரு வழக்கறிஞரோட ஒரு ஈடியே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்க இரண்டு பேருக்கான உறவுகள் இருக்குன்னா அங்கே உள்ளே என்ன நடக்குது? ஒரு பெரிய நிறுவனத்தில் தண்ணி கேன் போடுறவங்க உள்ளே வந்துட்டு போகிறது இல்லையா, பெரிய நிறுவனம். அங்கே ஆனால் குடிக்க தண்ணி வேணும் இல்லைங்களா, அந்த தண்ணி கேன் போடுறவங்களுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் ஒரு சின்ன லிங்க் தான் இருக்கும். ஆனால் அந்த தண்ணி கேன் இல்லைன்னா அந்த ஆஃபீஸ் வந்து இயங்காது. அது மாதிரி லோக்கல் பாஜக தொண்டர் வந்து அந்த லிங்க்கில் அவர் சொல்கிறத பண்ணுறாரு. பாஜக லிங்க்கில் என்ன மேலிடம் ஒரு 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 அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்கங்க. குணசேகரனுக்கு பாஜக ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சு கொடுத்தா அடுத்தது அவருக்கு கட்சியில் பெரிய பெரிய பதவிகள்லாம் கொடுக்குறாங்க தானே. இப்போது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, எவ்வளோ பேர் வந்து ஒரு சின்ன பதவியில் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, பாஜக தலைவர்களை வந்து கவர்னர் ஆக்குறாங்க. ஒரு மாவட்ட செயலாளருக்கு அடுத்தது ஒரு பாஜக தலைவர் போஸ்ட் கொடுக்குறாங்க. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் கூட ரிட்டையர்ட் ஆகுறாரு, அப்புறம் அவருக்கு ஒரு கவர்னர் போஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிற பேச்சை கேட்டால் அடுத்து ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குது இல்லையா. இதுக்காக தான் குணசேகரன் செய்கிறார். அசைன்மெண்ட் இது, பிஜேபியோட அசைன்மெண்ட். இந்த அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, அசைன்மெண்ட் முடிச்சு கொடுத்தா வெகுமதி கிடைக்குமா கிடைக்காதா? இது நாட்டில் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதா. நீங்கள் தெரியாத மாதிரி கேள்வி கேட்குறீங்கன்னா சரி, இது நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ இடி அலுவலகத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இடி அலுவலகத்தில் என்ன நடந்தது? இடி அலுவலகத்தில் போனோம், சம்மன்ஸை கேட்டாங்க, கொடுத்தோம். டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க, மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தோம். லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க, கொடுக்கல. சரி உங்களுக்கு வேறு என்ன வேணும், அவங்க ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபார்ம்ஸ், தேர்தல் மனுக்கள் ஃபில் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து பஞ்ச் ஆஃப் ஃபார்ம்ஸ் கண்ணையன் கொண்டு கிருஷ்ணன் கொண்டு கொடுக்குறாங்க. வழக்கறிஞராக நான் தான் அதை வாங்கி ஃபில் பண்ணுறேன். இன்னொரு வழக்கறிஞர் அதையும் நீங்களே ஃபில் பண்ணுங்கன்னாரு. நான் ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து பூர்த்தி செய்யப்பட்டு படித்து காண்பிக்கப்பட்டு என்கிட்ட கைரேகை வாங்குறாங்கன்ற மாதிரி வழக்கறிஞர் தலித் பிரவீன் அவர்கள் இதை பூர்த்தி பண்ணி படித்து காமிச்சாங்க, புரிய வச்சாங்க. அப்படின்றத நாங்கள் சொல்லி அந்த ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணதை கொடுக்குறோம். இப்போ எல்லோரும் எல்லாரையும் கூப்பிடுறாங்க, விசாரணைக்கு வாங்கன்றாங்க, எல்லோரும் கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா அதுவரை வழக்கறிஞர்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க விசாரணைக்கு கூப்பிடும்போது ஃபார்ம்ஸ் எல்லாம் எங்ககிட்ட கொடுத்து தானே ஃபில் பண்ணாங்க, அவங்களே ஃபில் பண்ணணும்னு சொல்லலை. நாங்கள் இது ஒரு பஞ்ச் ஃபார்ம், அது ஒரு பஞ்ச் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணோம். ஆமாம், நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விசாரணைக்குன்னு கூப்பிடும்போது மட்டும் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, வழக்கறிஞர்கள் உள்ளே வர வேணாம், உங்கள் வக்கீலுங்கெல்லாம் இங்கே இருக்கட்டும், நீங்கள் மட்டும் உங்களுடைய நில ஆவணங்கள் எடுத்துகிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு. அவங்க எங்களை கேட்குறாங்க, என்ன மேடம் நீங்கள் அம்மா நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, அப்புறம் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க நம்மளை கேட்குறாங்க. அப்போ வந்து நான் போய் வேறு வழி இல்லாமல் பார்ட்டி நம்மளை கேட்கும் போது, கிளைண்ட் கேட்கும் போது நம்ம போய் கேட்கணும் இல்லைங்களா. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கேட்குறாங்க, தலித் விவசாயிகள், ஏழை விவசாயிகள், படிப்பறிவு இல்லாதவர்கள். சரி வாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். கேட்குறேன், ஏன் வழக்கறிஞரை அலோவ் பண்ண மாட்டீங்க? மணி லாண்ட்ரிங் ஆக்டில் வந்து வழக்கறிஞரை, அதாவது இவங்க இல்லாமல் வழக்கறிஞர் மட்டுமே ஆஜராகலாம்,
ஏஜென்ட் ஆஜராகலாம், வேற ஏதாவது இதுல ஆஃபீஸர் சட்டத்திலே விதி இருக்கு ஆஜராகலாம் இல்லையா? அப்படின்னு சட்டத்திலேயே வந்து அனுமதி இருக்கும்போது அந்த சட்ட உரிமையை மறுப்பதற்கு இடி எப்படி இப்படி வேலை செய்கிறீங்க அப்படின்னு நான் போய் கேட்டேன். சட்டத்தை மதிக்காமல் எப்படி அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் வேலை செய்யுதுன்னு சொல்லி போய் கேட்கும்போது, ஓ நீங்கள் வந்து வழக்கறிஞராக இருந்தால் ஈடியை வந்து கேள்வி கேட்டுருவீங்களா? ஈடி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஈடியோட பவர்ஸ் என்னன்னு தெரியுமா? ஈடி அப்படியாப்பட்ட ஈடி ஈடியெல்லாம் இங்கே நீங்கள் வந்து கேள்வி கேட்க முடியாதுங்க. நீங்கள் அதுக்கு மேலே பேசுனீங்கன்னா உங்களை நாங்கள் கெட் அவுட் பண்ணிடுவோம். அப்போ உள்ளே போய் கேட்டு வராங்க. அப்போ அவங்க மேலதிகாரிகள் சொல்கிறாங்க கெட் அவுட் பண்ணுங்க அப்படின்னோடனே வழக்கறிஞர்களை நாங்கள் கெட் அவுட் பண்ணிவிடுவோம். அப்போது மேலே தான் கை வைக்கலே தவிர கழுத்து பிடிச்சி தள்ளாத குறையாக அப்படி பிஹேவ் பண்ணாங்க. அப்போ அந்த இல் மேனரிசம், சட்டத்தை மதிக்காத முறை எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. ரிதேஷ்குமார் டீம் ஒரு குழுவாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே இருக்கவங்க கூட இருக்கவங்க எல்லாம் கும்பலாக சேர்ந்துட்டு ஒரு கதவு இருக்குது, எட்டி பார்க்குறாங்க, இதை போய் சொல்லுன்றாங்க. குரூப்பாக தான் அவங்க மேலதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அது வேறு மாதிரி ஒரு சினிமா மாதிரி நடக்குது. இவங்க இங்கே இருக்கிற தகவலை வந்து வேறு இடத்துக்கு ஆமாம், அது டெல்லிக்கு கூட பேசுகிறாங்களோ என்னமோ, மேலதிகாரிக்கு பேசுகிறாங்க. அப்புறம் இங்கே கீழே உள்ள அதிகாரிக்கு இதை போய் சொல்லுன்றாங்க. மேலிடத்துலேருந்து ஒரு அழுத்தம் வருது. நிச்சயமாக அவங்க மேலெடுத்து உத்தரவின் பேரில் தான் இயங்குறாங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். அதனால தான் ரிதேஷ்குமார் மேலே இன்னும் எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியலை. அந்த தனிநபர் மட்டும் என்ன செஞ்சீங்க அந்த இடத்துல குற்றம் செய்திருந்தால் இந்நேரம் அவரை பாஜக பார்ட்டியே அஃபெக்ட் ஆகும்போது தனிநபருடைய ப்ரொடெக்ஷனை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்களே, இவரை போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்களே. இவருக்கு இவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா இவருக்கு பின்னாடி பாஜக இருப்பதால் தான் ரிதேஷ்குமாருக்கு இவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. சரி, இப்போ உங்களை அலோவ் பண்ணலாங்க. இப்போ அந்த விவசாயி என்ன பண்ணாரு, நீங்கள் என்ன பண்ணீங்க? விவசாயிகள் வந்து காட்டை காப்பாற்றணும், உசுரை காப்பாற்றணும்னு தான் நாங்கள் வந்தோமா. ஆனால் இவங்க இப்படி முறைகேடாக நடக்கிறத பார்த்தா சட்டத்தை அவங்க எப்போ ஃபாலோ பண்ணலையோ விவசாயிகள் சொன்னது ஆனால் அவங்களே முடிவெடுக்க விட்டுட்டேன். அப்போ அவங்க வக்கீல் எல்லாம் உள்ள வர சொல்கிறாங்க, நீங்கள் போகிறீங்களான்னு கேட்டேன். எப்போ இப்படி வந்து அவங்க சட்டத்தை மதிக்காமல் நடந்துக்கிறாங்களோம்மா, நாங்கள் உள்ளே போனாலும் அவங்க சட்ட முறைப்படி சரியான விசாரணை நடத்த மாட்டாங்க. அதனால் காடு இருக்குதோ இல்லையோ, உயிர் இருக்குதோ இல்லையோ, அது ரெண்டாம் பட்சம். எப்போ எங்கள் அம்மாவை வந்து நீங்கள் அனுமதிக்கலையோ, எங்கள் வழக்கறிஞர்கள் வந்து நேர்மையாக என்கிட்ட எல்லா விவரமும் புரிய வச்சு கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கள் மேலே உண்மையான அக்கறை இருக்குது அவங்களுக்கு. அவங்கள எப்போ நீங்கள் அனுமதிக்கலையோ, சட்டத்தில் இடம் இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாம் இடம் இருக்குன்னும் போது சட்டத்தில் இடம் இருக்கா அந்த தாத்தாங்க கேட்குறாங்க, கண்ணையன் கேட்குறாரு, அதில் சட்டப்படி அனுமதிக்கணுமா? ஆமாம் பெரியவரே அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா இவங்க திருட்டுத்தனம் பண்ணுறாங்க, நம்ம வந்து போகக்கூடாது அப்படின்னு அண்ணன் தம்பி அவங்களே முடிவெடுத்து வாங்க கிளம்புவோன்னு சொல்லி அவங்க கிளம்புனாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க அனுமதிக்காத போது கெட் அவுட் பண்ணும்போது நான் நுங்கம்பாக்கம் போலீஸை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தேன். இது நடுவில்? ஆமாம், நடுவில் போலீஸை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தேன். போலீஸ் வந்தாங்க, 1 மணி நேரம் விசாரணை நடத்தாங்க, 2 பக்கமும் பேசினாங்க, பிரயோஜனமே இல்லை. அமலாக்கத்துறை வந்து வழக்கறிஞர்களை அலோவ் பண்ணவே முடியாது. அந்த பெரியவர்களை மட்டும், வயசான கிழங்க 2த்தையும் மட்டும் ரெக்கார்டு எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். லேண்ட் ரெக்கார்டு எடுத்துகிட்டு லேண்ட் அபகரிப்புக்கு தாங்க, நில அபகரிப்பு தான். இப்போ இந்த இடி நோட்டீஸ் இல்லாமையே அந்த ராம்நாயக்கன் பாளையம் மலையை சுற்றி நிறைய ஆக்கிரமிப்புகள், நிலத்துக்காக கொலைகள், நிலத்துக்காக அபகரிப்பு, மிரட்டுறது எல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்குன்ற நான் ஒரு பெரிய ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இடி நோட்டீஸ் வந்ததுனால இந்த விஷயம் இப்போ ஹைலைட் ஆனதுனால ராம்நாயக்கன் பாளையம் விவசாயிகள் தப்பிச்சாங்கன்னு சொல்லுவேணும். இல்லைன்னா மொத்தம் கூண்டோட அது ஃபுல்லாக காலியாக வருது. அவங்க பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு 1000 ஏக்கர்ஸ் அந்த மாதிரி எடுக்கிற திட்டம் அங்கே வச்சு பண்ணுறாங்க. இப்போ இந்த விவசாயி, இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, இடி அலுவலகத்தில் உங்களுக்கு அனுமதி இல்லை. இப்போ அடுத்த கட்டம் நீங்கள் என்ன பண்ணீங்க? காவல்துறையும் அங்கேருந்து நேராக வேறு வழி இல்லை. அவங்க நாங்கள் கிளம்பும்போது என்ன சொல்கிறாங்க, இடி ஓடி வராங்க. அந்த பெரியவங்களை பார்த்து, இந்த வழக்கறிஞர்களை விட்டுட்டு லேண்ட் ரெக்கார்டு எடுத்துகிட்டு மரியாதையாக உள்ளே வந்துடுங்க, வரலன்னா மீண்டும் ஒரு சம்மன் அனுப்புவோம். நாங்கள் பாருங்கள், அங்கே தான் எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. மறுபடியும் மிரட்டுறாங்க, மீண்டும் ஒரு சம்மன் அனுப்புவோம். இந்த சம்மன்றது வந்து அவங்களுக்கு ஒரு கொலை செய்கிற ஒரு ஆயுதமாக இருக்குது, அட்டாக்கிங் வெப்பனாக இருக்குது. மீண்டும் ஒரு சம்மன் அனுப்புவோன்னு எங்களுக்கெல்லாம் எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா
இது 5 ரூபாய் டீ குடிக்க கூட யோசிக்கிற இந்த விவசாயிங்க 3.5 வருஷம் காடு ஓட்டுறதுக்கு முடியாமல் பணம் கையில் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுற இந்த விவசாயிங்க வந்து மீண்டும் ஒரு சம்மன்னா மீண்டும் இவங்க நிலத்து பேரில் கடன் வாங்கி ஈடிக்கு வரணுன்னா ஏற்கனவே ஒரு 50,000 கடன் வாங்கினாங்க. ஸோ மீண்டும் இவங்க வந்து சம்மனுக்கு தாக்கு பிடிக்கணுன்னா அவங்களால எப்படி முடியும்? இப்போ நம்ம ஒரு வழக்கறிஞராக அவங்களுக்கு நம்ம என்ன உதவி செய்ய முடியும்? அவங்களுக்கு அவங்க கிட்டேருந்து நம்ம வந்து எந்த ஒரு தனிப்பட்ட ஃபீஸ் வாங்காமல் நம்ம வேலை செய்யலாம். மற்றபடி அவங்களுடைய பிரச்சனைகளுக்குள்ளே அதை அவங்க பார்க்கும்போது அவங்க எப்படி அதை திரும்ப ஹேண்டில் பண்ணுவாங்க, கையாள்வது எப்படி, தாக்குப்பிடிக்கிறது எப்படி? அதனால் நேராக நாங்கள் கிளம்பி டிஜிபி ஆஃபீஸ் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். டிஜிபி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே கம்ப்ளைண்ட் யாருக்கு? இது செந்தில்குமார் ஐபிஎஸ் அவர்களிடம் தான் கொடுத்தோம். 1 மணி நேரம் அங்கேயும் ஈடிக்கு எதிராக கொடுக்குறீங்க. ஆமாம், இடி வந்து வழக்கறிஞர்களை கெட் அவுட் செய்து இந்த கண்ணையன் கிருஷ்ணன் ஆகிய ஏழை விவசாயிகளுக்கு இல்லீகலாக சம்மன்ஸ் அனுப்பிட்டு சட்ட முறைகேடான ஒரு குற்ற சம்மன் அனுப்பிட்டு அந்த சம்மன் அடிப்படையில் மேன்மேலும் த்ரெட்டனிங் அச்சுறுத்தலும் செய்து கொண்டிருக்கிறாங்க, நில அபகரிப்பு செய்ய முயற்சிக்கிறாங்க அப்படின்றத நாங்கள் தெளிவாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம். என்ன சொல்கிறோம்? டிஜிபி என்ன சொல்கிறார்? அது வந்து அங்கேருந்து நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோன்னு சொல்லி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த சம்மன் காப்பி அட்டாச்சாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டோம். அதன் பிறகு இடி இப்படி எப்படி ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்கன்னு அவங்க போலீஸும் கேட்டாங்க. அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னோம். மணி லாண்ட்ரிங் ஆக்டில் செக்ஷன் 50 சப்செக்ஷன் 2 and 3 அனுப்பியிருக்காங்க, ஐபிசி செக்ஷன்ஸை கூட இணைச்சி அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னோம். அங்கேருந்து நாங்கள் நேராக சென்னை ப்ரெஸ் கிளப் வந்தோம். சென்னை ப்ரெஸ் கிளப்பில் இடி மேலே நீங்கள் நியூஸை பேசுனீங்கன்னா அதோட மேலெடுத்து ப்ரெஷர் எங்களை சென்னை ப்ரெஸ் கிளப்பை நடத்த விடாது, சென்னை ப்ரெஸ் கிளப்பையே நாங்கள் மூடிட்டு போயிட வேண்டியது தான். ஸோ எங்களால் உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவாக சொன்னாங்க. இந்த பெரியவர்களை வந்து சென்னை ப்ரெஸ் கிளப் உள்ளேயே அனுமதிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ நாங்கள் வெளியே ரோட் பிளாட்ஃபார்மில் தான் இந்த பெரியவங்களோட நான் 2 மணி நேரம் உட்காந்துருந்தேன். ரொம்ப கொசுக்கடி அதில் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அனுமதிக்க முடியாதுன்னு ஒரு 2 hours 2.5 hours வெயிட் பண்ணி பார்த்தோம். எங்களை அனுமதிக்காதான் நாங்கள் சேலம் கிளம்பிட்டோம். ஆமாம், பிரயோஜனம் இல்லைன்னு கிளம்பிட்டோம். அப்போ நாங்கள் எழுத்து மூலியமாக நாங்கள் கொடுத்த கடிதம் காப்பியெல்லாம் எங்ககிட்ட இருக்குது. இடி வாய்மொழியாக ஒன்றும் கேட்கல, எழுத்து மூலியமாக கடிதம் கொடுத்துருந்தோம். அதை அங்கே ஜேக்கப்ன்றவர் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து செக்ரட்டரிக்கு அனுப்புகிறாரு. அதை வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு தான் செக்ரட்டரி லேண்ட்லைனில் என்கிட்ட வந்து பேசினாங்க. ப்ரெஸ் கிளப்லேயும் அனுமதி மறுத்துட்டாங்க. மறுநாள் காலையில் நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஓகே நம்மளால் சென்னையில் அதுக்கு மேலே ஸ்டே பண்ண முடியாமல் நம்ம வந்துட்டோம், இவங்களை கூப்பிட்டுட்டு இருந்தாலும் அனைத்து பத்திரிகைக்கும் நம்ம வந்து செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா பத்திரிகைக்கும் என்னோடய இமெயிலிருந்து அந்த எடுத்த வீடியோ, கம்ப்ளைண்ட் காப்பி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி எல்லா மீடியாவுக்கும் நான் வந்து என்னோடய இமெயிலேருந்து ஃபார்வர்ட் பண்ணேன். ஆனால் இப்போ 6 மாதத்துக்கு பிறகு தான் இந்த சென்னை, இப்போது நான் 6 months நானும் சென்னை வரல. சென்னை வந்த பிறகு நான் இப்போது வேறு ஒரு ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு சவுத் கொரியன் கம்பெனியில் ஜின்டெக் ஆட்டோமோட்டிவ்ஸ்னு பேர், அங்கே வந்து தொழிலாளருக்கு நிறைய பிரச்சனைங்க இருக்குது. அது விஷயமாக நான் இப்போ வந்து சென்னை வந்திருக்கும்போது இந்த விஷயத்த பத்திரிகைக்காரங்க கிட்ட பேசும்போது, திரும்ப அதை பேசும்போது இது உண்மையாக நடந்ததா அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி கேட்டாங்க. அது எழுத்து மூலிமா நானும் கட்டுரை எழுதி வச்சுருந்ததை கொடுத்தேன். ஆனால் இது ஜூலை 5ஆம் தேதி தான் வர சொல்லி சம்மன் அனுப்பப்பட்டது. ஜூலை 5ஆம் தேதி தான் நாங்கள் வந்து இடி அட்டன் பண்ணது. ஜூலை 5ஆம் தேதி தான் டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. சென்னை ப்ரெஸ் கிளப்புக்கு போனதும் ஜூலை 5ஆம் தேதி தான். அதுக்கப்புறம் 6-7 தேதிகளில் நான் மற்ற மீடியாக்கெல்லாம் சேலம் போயிட்டு இமெயிலில் எல்லாமே அனுப்பிச்சி விட்டேன். இந்த கேள்வியை நான் முன்வைக்கணும்னு நினச்சேன். ஒரு வார காலத்தில் வந்து இப்போ இந்த செய்திகள் வந்து பல ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக ஒரு ஊடகத்தில் சார்ந்தவர் ஒரு நபர், ஒரு தனிநபர் ஒரு அறிக்கையோ ஒரு ப்ரெஸ் மீட்டோ கொடுக்குறாரு.
அதாவது பல ஊடகங்களில் இந்த சம்பந்தமாக இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மிக தீவிரமாக பேசப்படுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. சில பேர் தவறான கருத்துக்களையும் எடுத்து முன்னிருக்காங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு நபர் வந்து நேரடியாகவே ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசுறதெல்லாம் தவறு, எப்படி இப்படிலாம் வரலான்ட்டு ஒரு கேள்வி வச்சு தான் கேள்விப்பட்டோம். அது யார் அவர்? ஏன் உங்களை மிரட்டினார்? அது வந்து பார்த்தீங்கன்னா www.saukumedia.comனு ஒரு இணையதளம் செய்திகள் வந்து கொண்டு மக்கள்கிட்ட சேகரிச்சிட்ருக்காங்க, பேசுகிறாங்க, செய்தி சேகரிப்பு பண்ணுறாங்க, அவங்க மக்களுக்கு செய்தியும் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த சவுக்கு மீடியாவோட அடிப்படை அவங்களோட குணாதிசயமே பார்த்திங்கன்னா இருக்கும் உண்மையை அப்படியே நேர் எதிர்மறையாக தெரிவிப்பது. அது வந்து வரவேற்க தகுந்த விஷயம் அல்ல. ஒரு ஜேர்னலிஸ்ட் அந்த மாதிரி செய்கையில் அந்த பக்கம் என்ன வைக்கிறாங்க ஈடுபட்டாங்கன்னா அது குற்றம்ங்க, அது குற்றம். அதை வந்து இப்போ நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அது வந்து ப்ரெஸ் ஆக்ட் படி குற்றம். அது இது என்ன பண்ணுறாங்க, அவங்க சைடு என்ன விளக்குறாங்கன்னா, இது வந்து ஒரு 6 மாத காலம் முன்னாடியான விஷயம். இதை இவங்க, அதாவது அவங்க லாயரே கிடையாது, இதை அவங்க தூக்கி பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இதுதான் என்னன்னா, இப்போது நான் வந்து ஒரு மெடிக்கல் கிராஜுவேட் டாக்டர். என்னோடய மெடிக்கல் கவுன்சில் ப்ராக்டிஸை வந்து சரண்டர் பண்ணிட்டு நான் பார் கவுன்சிலில் என்ட்ரு ஆகிறேன். 2016 ஆர்கே நகர் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுறேன். 2017 பை எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2019 சேலம் எம்பி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறேன். 2021 திருவத்தியூர் தொகுதியிலேருந்து கண்டெஸ்ட் பண்ணுறேன். என்னுடைய டேட்டா என்னை வந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் வந்து ஓப்பன் புக். அதாவது எதையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் மக்களுக்காக, மண்ணுக்காக, கடவுள் பேரை சொல்லி ஸ்ட்ரைட்டாக அடித்து போராடுறவங்க அப்படின்றது தான் என்னோடய ட்ராக் ரெக்கார்ட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து மாற்றிட்டு இவங்க வக்கீலே இல்லை, இந்த அம்மா இந்த பொம்பளை பொய்யா சொல்லுது, என்ன இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் வந்து சட்டத்திற்கு புறம்பானது. சவுக்கு மீடியா மஸ்ட் பி பேண்ட், தடை செய்யப்பட வேண்டும். இப்படி பேசுவதற்கு நாட்டில் யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இப்போ என்கிட்ட எத்தனையோ பேர் ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அம்மா அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் கொஞ்சம் அனுப்புங்கம்மா, அந்த வீடியோஸ் அனுப்புங்க, மெயில் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்க கேட்குறாங்க. எல்லாருக்கும் நான் சலிக்காமல் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னு எல்லாருக்கும் நான் வந்து அதை அனுப்பிட்டு. ஏழை விவசாயிக்காக உதவிட்டு இருக்கீங்க, இல்லை இது மாதிரி ஒரு தரம் தாழ்ந்து உங்களை வந்து விமர்சிக்கிறாங்க. இதை நீங்கள் ஏதாவது அவங்க மேலே ஏதாவது வழக்கு தொடர்பு? நான் என்ன சொல்கிறேன்னா, அரசு ரகசியங்களை திருடி விற்றது தான் இந்த சவுக்கு மீடியா. இந்த சவுக்குன்ற அடைமொழி உங்களுக்கு எப்படி வந்துச்சு தெரியுங்களா? ஆர்எஸ்எஸ் கொடுத்த அடைமொழி. இந்த சவுக்குன்றது எதுக்குன்னா, தமிழ்நாட்டை இந்த சவுக்கால் அடி, பாஜகவால் அடிக்க முடியல, ஆர்எஸ்எஸ்ஸால் அடிக்க முடியல, தமிழக மக்கள் இங்கே விரட்டுறாங்க. பிராமணியம் தமிழகத்தில் விரட்டப்படுகிறது இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிராமணியத்தை விரட்டும் தமிழர்களையும், தமிழ்நாட்டையும், தலித் மக்களையும், தமிழ் இனத்தையும் அடிக்கிறதுக்கு சவுக்குன்னு ஒரு அடைமொழி கொடுக்குறாங்க. இவங்க இந்த மாதிரி கொடுப்பாங்க, சவுக்கு சாட்டை இப்படிலாம் கொடுப்பாங்க. கொடுத்து அதை எதுக்குன்னா தமிழ் மக்களை அடிக்கிறதுக்கு, தமிழ்நாட்டை அடிக்கிறதுக்கு கொடுத்த அடைமொழி அது. ஸோ இந்த திமிரில் தான் பேசுறது. அந்த ஒரு அடைமொழியை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ரிங் மாஸ்டர் எப்படி அடிப்பார் அந்த மாதிரி. அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எதுக்கு, என்ன விவரங்களை கேட்டாரா இல்லை மிரட்டினாரா? அதாவது ஒரு அதிகார தோனியில் பேசி தேவையில்லாமல் வழக்கை திசை திருப்போதும், நான் எப்படி இயங்க வேண்டும், சட்ட ரீதியாக நான் எப்படி இயங்கணுன்றது அவர் எனக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரியும் பேசினார். அது முற்றிலும் ஒரு ஜேர்னலிஸ்டோடைய குற்றம். என்ன நடந்ததுன்னு இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி கேட்கலாம். இப்போது எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேட்டி எடுக்கிறாங்க, யாருக்கும் எனக்கும் ஏதாவது கான்ஃபரன்டேஷன் வருதா, ஏதாவது பூசல்கள் சண்டை வருதா? கிடையாது.
எவ்வளோ கேள்வி கேட்டாலும் சில பேர் என்கிட்ட அனுமதியோட இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கலாமா, அப்புறம் நடுவில் தப்பாயிடக்கூடாதுன்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், உங்களுக்கு பதில் சொல்வதற்கு தானே நான் இருக்கேன். ஜேர்னலிஸ்டோட வேலை என்ன? தோண்டி தோண்டி கேள்வியை கேட்கணும், அதை நம்ம ஆதரிக்கணும். மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அரசியல்வாதி பதில் சொல்லணும், மீடியா கேட்குற கேள்விக்கு அரசியல்வாதி பதில் சொல்லணும், அப்போ தான் அவங்க அரசியல்வாதி. அதே போல் ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம். ஆனால் இப்படி குற்ற வழியில் போயிட்டு ஒரு மீடியாவை வந்து தன்னுடைய ஒரு சுயநலத்துக்கோ தன்னுடைய ஒரு ஆணவத்துக்கு வந்து மீடியாவை யூஸ் பண்ணுற ஒரு ஆட்கள் கிட்ட நம்ம வந்து விளக்கமாக பேசிகிட்டு இருக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை. அதாவது அவர் கேட்ட சில கேள்விகள் வந்து எப்படின்னா, லிசன் அப்படின்னு நம்மளை சொல்கிறது, இவர் என்னமோ கிளாஸ் மாஸ்டர், நம்ம ஏதோ ஸ்டூடெண்ட் மாதிரி, அதெல்லாம் தப்பு. என்னன்னா இல்லை, அவர் என்ன சொன்னார் அதை சொல்லி. அவரோட ஃபஸ்ட்டு பேசுகிறது எப்படின்னா, இந்த வழக்கு என்ன, எதை பற்றி, இந்த சம்மன்ஸ் எதுக்காக வந்திருக்குன்னு கேட்குறாரு. ஸ்ட்ரைட்டாக மணி லாண்ட்ரிங் ஆக்டில் தான் வந்திருக்குன்னு சொல்கிறோம். கருப்பு பண மோசடி குற்றம் சுமத்தப்பட்டு தான் இந்த சம்மனை இடி வழங்கியிருக்காங்க. அது எப்படி இடி அப்படி ரைட்டிங்கில் கொடுக்க முடியும்? கொடுத்து தான் டைப் பண்ணி தான் இல்லை கையெழுத்து போட்டு தான் அனுப்பிச்சிருக்காங்க. எப்படி அனுப்ப முடியும்னு இடி கேட்க வேண்டிய கேள்வியை நம்மளை கேட்டாக்கா? அது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, வாட் இஸ் த ப்ரெடிகேட் அஃபென்ஸ்? ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அப்படின்னா, இவர் இந்த டேர்மை யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த இடி சட்டங்கள், மணி லாண்ட்ரிங் ஆக்டெல்லாம் இவருக்கு ரொம்ப பரிச்சயமான சட்டங்கள் தெரியும் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர்கிட்ட பேசும்போது காமிச்சிக்கிறது. ஸோ ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னால் என்னென்னா, ஒரு 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 பேஸ் ஒரு குற்றம் இருக்கும், அதன் அடிப்படையில் மற்ற குற்றங்கள் நிகழும். ஒரு கருப்பு பணத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுற அடிப்படையில் வந்து அடுத்தடுத்த கோல்டு வாங்குறதோ இல்லை ஆட்கடத்தலோ வேறு வேறு குற்றங்கள் நடக்கும், தொடர்புடைய குற்றங்கள் நடக்கும், ஒரு செயின் ஆஃப் குற்றங்கள் நடக்கும், பல குற்றங்களில் ஒரு பிட் ஆஃப் குற்றம் நடக்கும். அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, இவங்க மேலே டைரக்ட் சம்மன்ஸ் அனுப்பியிருக்காங்கன்றதை தான் நம்ம சொல்கிறோம். அதை உடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேசும்போதே வாட் இஸ் த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் தேர் அப்படின்னா, ஒரு சின்ன கிளை குற்றம் கூட இல்லை, கிளைக்கு மேலே வர ஒரு இலை குற்றம், காஞ்சி போன கீழே விழுந்த இலை குற்றம் மாதிரி அவர் பேசுகிறார். மைண்டு மாற்றுறது, நம்மளையே வந்து நம்ம தப்போன்னு நினைக்க வைக்கக்கூடிய ஒரு மூளை செலவை பண்ணுறது, தவறாக டைவர்ஷன் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு இது. அப்போ நான் என்ன சொன்னேன், இடி வந்து சட்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்றது தான் எங்கள் குற்றம் அப்படின்னு சொல்லும்போது, தட்ஸ் ஆல் ஃபைன் மேடம் அப்படின்னு. அப்போது சட்டத்தை வந்து மதிக்க மாட்டாங்கன்றது ஃபைனா? இது எப்படி எடுத்துக்கிறது? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, யாராவது அரசியல் புள்ளிகள் இவர்கள் மேலே நிலம் வாங்கியிருக்கலாம், இல்லாத சந்தேகங்களை கிளப்பி விட்டு நம்மளையே குழப்புறது. அப்போ நம்ம அவருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இல்லையா? இப்போ ஆர்எஸ்எஸ் அவருக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கு இல்லையா, எல்லாம் ஃபீடப் பண்ணிகிட்ருக்கு இல்லையா? ஸோ அப்படி ஏதோ யாரோ பெரிய இடம் அவருக்கு கொடுத்துருப்பாங்க போலன்னு நம்ம கொஞ்சம் யோசித்து தாமதப்படுத்தினாலே என்ன ஆகும், வழக்கு உடஞ்சி போயிடும். ஒரு வழக்கை துரிதமாக எடுத்துகிட்டு போனால் வெற்றி கிடைக்கும். அதை கொஞ்சம் அங்கங்கே தடைகளும் தாமதமும் என்ன செய்யும் ஒரு வழக்கை? அதுவே போதுமே உடைக்கிறதுக்கு. வழக்கு சரியான வழக்காக இருந்தால் கூட தடைகளும் தாமதமும் ஏற்பட்டால் என்ன ஆகும், அதுலேயே உடஞ்சிரும். இதுதான் அவங்களோட பிளான். அப்போது நான் என்ன சொன்னேன், நான் அந்த விவசாயிங்க கிட்ட முதல்ல போய் உட்காரும்போது எல்லாமே கேட்டுட்டேன். விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர்றதா? அதாவதுங்க, அவங்க மேலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறது. இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு உதவி கேட்குறீங்க, இப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அவர் அலுவலகத்தில் வந்து ஏதோ இல்லாத வேலையெல்லாம் பார்த்துருப்பார் போல் இருக்குது, இப்படியெல்லாம் கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புனா, அப்போது நேர்மையான ஆளுன்னு நினச்சோமே, இப்படிலாம் பிரச்சனை இருக்கோம், நமக்கு ஏதோ அதனால் பிரச்சனை வந்துடுமோ நாளைக்கு, புரியுதுங்களா? அப்போ வந்து ஒருத்தருக்கு உதவ போய் நமக்கு பிரச்சனை வந்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு இல்லாத ஒரு சிக்கல்களை க்ரியேட் பண்ணி விடுறது, இது வந்து மிகப்பெரிய க்ரைம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது சவுக்கு சங்கர் யார், எந்த அடிப்படையில் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு? ஒரு பத்திரிகையாளராக, ஜேர்னலிஸ்ட்டாக ஃபோன் பண்ணுறாருன்னு வைங்களேன். ஜேர்னலிஸ்ட்டுக்கான இலக்கணங்கள், பொது மொழியில் சொன்னோன்னா இலக்கணங்கள்னு ஒன்று இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். இலக்கணம் இல்லாமல் தலக்கணத்தோடு பேசக்கூடாது. இப்படி நீங்கள் லீகலாக வாங்க, ப்ரெஸ் ஆக்டை ஃபாலோ பண்ணணும். தவறான செய்தி வெளியிட்டால் ப்ரெஸ் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள். அந்த ப்ரெஸ்ஸை வந்து
உரிமத்தை ரத்து பண்ணுவாங்க. அப்படி சிடி செல்வம் ஜட்ஜ் அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரத்து பண்ண மீடியா தான் இந்த சவுக்கு மீடியா. அப்படி கேன்சல் பண்ண இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த சிடி செல்வம் பேர்லேயே வெப்சைட் போடுறது, இவரோட வீடு அட்ரஸ் கேட்டால் அதை இந்த ஹைகோர்ட் பில்டிங்ஸ், பாரிஸ் கார்னர் தெரு, பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா தான் நேர்மையாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறதுக்கு பாஸ்வேர்டே காந்தின்னு வைக்கிறது. எதை இது வந்து பத்திரிகையாளர் லட்சணம் இல்லை, அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் வந்து இருக்கிற ஒரு உண்மைகளை வந்து அப்படியே நேர் எதிர்மறையாக சொல்லக்கூடாது அப்படின்னு தடை பண்ணால், அதை நாங்கள் சவுக் சங்கர் ஒத்துக்க மாட்டார்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவரோட மீடியாவை தான் பேன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இந்த வக்கீல் இல்லைன்னு சொல்கிறது, அந்த பொம்பளை பொய்யா சொல்கிறோன்னு சொல்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து கம்ப்ளைண்ட் வந்து இடி மேலே கொடுத்துருக்கேன்னா, அதை தானே இன்றைக்கி ஆல் இண்டியா லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க. தேசிய மீடியாக்கள் டெல்லியிலேருந்து ஃபோன் போடுறாங்க, இடி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா மேடம்னு. அட்வொகேட் தலித் ஜி பிரவீனா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு சவுக்கு சங்கர், இந்த இடி மேலே இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நுங்கம்பாக்கம் போலீஸ் போய் விசாரிக்க போய்க்குதியா, அப்படியே ஒரு கும்பலாக உட்காந்து ஏதோ கதைச்சிட்டான்னு சிரிச்சுட்டே பேசுகிறாரு. நுங்கம்பாக்கம் போலீஸ்க்கு சரியாக ஆக்ஷன் எடுக்கலையா, இந்த அம்மா அதை எடுத்துன்னு போய் டிஜிபி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இப்படி உண்மைகளை மாற்றி மாற்றி சொல்வது. வழக்கறிஞரோட அப்பியர் ஆகிறதுக்கு சட்டத்தில் உரிமை இருக்குன்னா, இப்போ ஈடி கிட்டலாம் வந்து வழக்கறிஞர் போகக்கூடாதுப்பா, இவங்க போயிருக்காங்க அதனால தான் பிரச்சனை. அப்படி உண்மைகளை மக்களுக்கு அப்படியே மாற்றி சொல்கிறது, இது எவ்வளவு பெரிய குற்றம் என்றால், கண்டிப்பாக ஓப்பனாக நான் வந்து இதுக்கான கம்ப்ளைண்ட்டை பண்ணி சவுக்கு மீடியாவை கண்டிப்பாக பேன் பண்ணுறதை பண்ணியே தீருவோம். ஏன்னா அந்த சவுக்கு மீடியா அப்படின்றது நான் இதை வந்து சவுக்கு சங்கரை எதிர்த்து பண்ணுறேன் அதெல்லாம் கிடையாது, அவர் ஒரு ஆளே கிடையாது, அதை பற்றி நான் கவலையப்படல. மக்கள்கிட்ட தவறான கருத்துக்கள் போய் நையாண்டித்தனமாக ஹேன்னு சிரிச்சிட்டு கூட போய் சேரக்கூடாதுன்ற அந்த கிளியர்னஸ் எனக்கு கடமை இருக்குங்க. மக்கள்கிட்ட வந்து இப்போ உங்களுக்கு ஒரு தவறான தகவல் 10 கொடுத்துட்டு இருந்தால் அதில் நீங்கள் ஒன்றை நம்பினா கூட போச்சே. உங்கள் நேரத்தும் கருத்துக்கும் மிக்க நன்றி. ஏழை விவசாயிகளுக்கு அந்த ஜெய் ஸ்ரீராம் நீதி கொடுப்பார் என்று நாங்கள் மனதார நம்புகிறோம்.